இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி, நல்லா சாஃப்டாக இருக்கும். சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு சட்னி செஞ்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் அளக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு கப்பு தயிரையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் அடித்த தயிரை. இப்போ இதோட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம், சுகரு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா அடித்து எடுத்துக்கணும். எல்லாம் நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டு இதில் நம்ம எந்த கப்பில் தயிர் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதோட மாவுக்கு போடுற சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த தயிர் பத்தலைன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா புசு புசுன்னு வர மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ இதோட தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து வச்சிடலாம். மாவை நல்லா அடித்து பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு போண்டா புசு புசுன்னு சாஃப்டாக வரும். நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சிக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் நல்லா ஊறி வரணும். இப்போ அடுத்ததாக நம்ம சட்னி இதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, வறுத்த கடலை தான் போட்டிருக்கேன். வறுத்த கடலை வறுக்காத கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை இப்போ வதக்க தான் போகிறோம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கி வந்த பின்னாடி நம்ம அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு. இதோடு நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா போண்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். இதோட மஞ்சத்தூளும்
கொஞ்சமாக உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலம்பி அதையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதித்து பாருங்கள், கலர் மாறி வந்திருக்கு. நல்லா கொதித்து வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதித்து வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சட்னி. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ மாவு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சோன்னையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் போண்டாவை. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா உள்ளே வேகாது, வெளியில் கருகிடும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சு ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நினச்சா உடனே செஞ்சிடலாம். ஏன்னா வீட்டில் கோதுமை மாவும் இருக்கும். இதில் போட்டிருக்கிற எல்லா பொருளுமே வீட்டில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதனால் நினச்ச உடனே சட்டுன்னு போண்டா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்து செவந்து வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம போண்டாவாக பொரித்து எடுத்துக்கலாம். பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். மாவு ஊறுற டைம் மட்டும்தான் 1 மணி நேரம் ஆகும். மற்றபடி நம்ம ஈஸியாக சட்னி செஞ்சிடலாம். ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னியில் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.